ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அச்சரப்பக்கமில் இருக்கிற ஆட்சீஸ்வரர் கோயில் தாங்க போயிருக்கோம். ஆட்சீஸ்வரர் இளங்கிரி அம்மாங்கிற சாமி இருக்கிற இது. இங்கே வந்து 2 சிவன் இருக்காருங்க. கல்யாணம் வேலை வேணுங்கிறவங்க வரலாமா. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா பங்குனிங்கிற நம்ம போனது பங்குனிங்கிறதுனால இந்த டைமில் வந்து நாளைக்கு வந்து தேர் திருவிழா நடக்க போகிறோம். அதுக்கு வந்து கும்பம் எல்லாம் வச்சு ஹோமம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து 2ஆம் நிலை பூஜைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2 சாமியை சுற்றி எல்லாம் ஒரு சிவனை சாமி கும்பிட்டுட்டு அடுத்து இன்னொரு சிவன் வந்து சிலையாகவும் அம்மனோடு இருந்தாங்க, தனியாகவும் அம்மன் இருந்தாங்க. அவங்களையும் சாமி கும்பிட்டுட்டு அதை சுற்றி வந்தப்போ நிறையா சிலைகள் செஞ்சு சும்மா இருந்தது. அப்புறம் அங்கே கோமாதா கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். வெளியே முழு கோவிலையும் சுற்றி பார்க்கும்போது கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு நாகத்தம்மனையும் பார்த்துட்டு கன்னியம்மன்களையும் பார்த்துட்டு மறுபடியும் கோபுர தரிசனம். இங்கே சைடில் நிறையா சிலைகளில் வந்து படைப்பிடங்கள் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் சுற்றி வரையில் ஒரு இடத்துல வந்து சிவன் பார்வதி சிலையாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட மடியில் பாப்பா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்கிற நடுப்பழனிக்கு தாங்க போயிருந்தோம். நடுப்பழனியில் முருகன் மலை மேலே இருந்தாங்க. அங்கே பார்த்தா போக மாட்டேன். அடுத்து நடுப்பழனிக்கு தாங்க போயிருந்தோம். நடுப்பழனியில் பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்கும் நட திறந்துருக்குன்னு சொன்னாங்க. கீழே போகும்போது நிறையா சாமி இருந்துச்சு. ராஜேஸ்வரி அம்மன், இடும்பன், எங்கிட்ட சைடில் வந்து குலதெய்வம் இருக்க மாதிரி 6 கார்த்திகை பெண்கள் குழந்தைய இருக்க வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு. ஏதோ 120 படினாங்க. இதை எப்படிரா போகிறோன்னு நினச்சிக்கிட்டே போனேன். கடைசியில் அரகுறை சொல்லியே மேலே வரைக்கும் போயிட்டேன். கடைசி மேலே போனதுக்கப்புறம் என்னால் ஏற முடியல. எப்போ தான் கோவில் வரும்னு சொல்லி பார்த்தா கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தா கோவில் தாங்க. ஃபுல்லாக ஒரே ஒரு சிங்கிளாக இருந்தார் முருகன். இது வந்து மரகதத்தால் செய்யப்பட்டதான். மலேசியாவில் இருக்கிற மாதிரியும் வெளியே ஒரு சைடில் முருகன் இருந்தார்.